ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அடுத்தது 4வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகம். ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம்ஸ்ததைவ பஜாம்யஹம் மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யாः பார்த்த சர்வசः. ये यथा मां प्रपद्यन्ते तांस्तथैव भजाम्यहं मम वर्तमानुवर्तन्ते मम वर्तमाननुवर्तन्ते மனுஷ்யாः பார்த்த சர்வசः. இந்த 11வது ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? எவர்கள் எவ்வாறு என்னை பிரபத்யந்தே அப்படின்னு சொன்னால் பஜிக்கிறார்களோ நாடுகின்றார்களோ அவர்களை ததா ஏவ அவ்வாறே அகம் பஜாமி நான் அனுகிரகிக்கிறேன். பார்த்த மனுஷர்கள் சர்வசக எந்த வகையிலும் என்னுடைய வழியையே அனுசரிக்கிறார்கள். அனுவர்த்தந்தே வர்த்தமான் என்று சொன்னால் என்னது? அது வழி. யதாமத் ததாபத் அப்படி பார்த்தோம்ல, மதி எப்படியோ வழி அப்படியே அமையும். அதனால் மனுஷர்கள் என்னுடைய வழியையே, அதாவது பெருமாளுடைய வழியையே, பெருமாளையே அடைய வேண்டும் என்கின்ற என்ன பண்ணுறார்? முயற்சி செய்கிறார்கள். அனுவர்த்தந்தே, அந்த ஆழ்வார் என்ன சொல்கிறார்? பெருமாளுக்கு எந்த உருவம் நமக்கு வேணுமோ அந்த தமர் உகந்தது எவ்வுருவம், தமர் உகந்தது எப்பேர் அப்படின்னு கேட்குறாருல, அது இங்கேயும் என்ன பண்ணி பார்க்கலாம், நம்ம சிறப்பாக அதில் அமைத்து பார்க்கலாம். மேலும் கோடுகள் எல்லாம் எந்த விக்கிரக ஆராதனத்தில் ஏதாவது தவறுகள் இருக்கும். நம்ம பண்ணுற பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் சில சமயத்தில் பெருமாளுக்கு ஏதோ ஒரு தவறு நடந்து போகிறதுனா அந்த தவறுக்கு பெருமாள் எப்படி நினைப்பார்? இது நம்மளுக்காக தான் பண்ணுறான் அப்படின்னு நினைப்பாரே தவிர அதில் தப்பாக பண்ணுறான் அப்படின்னு நினைக்க மாட்டார் இல்லையா? ஏன்னா பெருமாள் எப்போவுமே அன்புமயமானவர், தயாளு, கிருபை அப்படி இருக்கும். அதாவது எப்படி நம்ம அனுகிரகிக்கிறோமோ அது அவனுக்கு போய் சேரும் அப்படின்னு பெருமாளுக்கு தெரியுமில்ல. நம்ம எப்படி அனுகிரகிக்கிறோம், நம்ம என்ன கேட்குறோமோ அதை அப்படியே கொடுப்பார். பஜாமி அப்படின்னு சொன்னால், பஜாமின்னு சொன்னால் கொடுக்குறார். பெருமாள் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்குறார். ஒரே என்ன பண்ணுறோம், அன்புடன் செய்யும் அந்த ஆராதனை எப்படி செய்யப்படினும் அவனை அங்கீகரிப்பான். அங்கே அடிப்படை தேவை என்னது? அன்பு மட்டும்தான். ஸ்ரத்தையாக பண்ணுறோம். இதனால தான் நம்ம பசங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம பண்ணுற சாதாரணமாக நம்ம ஆற்றுல பண்ணுற ஒரு ஸ்ராத்தம் இல்லை என்ன பண்ணுற ஹோமம், அது எல்லாமே எதானாலும் அது என்ன பண்ணணும்? ஸ்ரத்தையாக பண்ணணும். அந்த ஹோமத்துக்கு பண்ணக்கூடிய ரோல் என்ன? நம்ம பசங்களுக்கு நம்ம இதை சொல்லிக் கொடுக்கணும். நம்மளுக்கு இதை முதல்ல நன்னா தெரிஞ்சுக்கணும். பெரியவாளாக இருந்தால் கூட, அதாவது உளவியலாளர்கள், சைக்காலஜிஸ்ட்லாம் ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுப்போம், ரோல் டிஃபைனிங் அப்படின்னு. ரோல் டிஃபைனிங்னு என்ன? நம்ம ட்ராமாவில் நடிக்கிறவாளுக்கு தான் ரோல் டிஃபைனிங் வேணும்னு இல்லை. தினப்படி நம்ம வாழ்வியலில் என்ன லைஃப் ஜேர்னி நடத்தின்னு இருக்குமே அதுக்கு கூட ரோல் டிஃபைனிங் வரும். ஒரே மனுஷன் என்ன பண்ணுவான்? ஒரு நேரத்தில் இப்போ கார்த்தால் எழுந்து தளிகை பண்ணி பசங்களை சாதம் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி சாப்பாடு மத்தியானத்துக்கு எல்லாம் கட்டி கொடுக்கும்போது அந்த பண்ணுறவளை தளி பண்ணுறாளே அவள் யார்? குழந்தைகளுக்கு அம்மா ரோல் அவள் பண்ணி ஆகணும். அவளே 9:30 மணிக்கு அது தளி பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வேறு கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸுக்கு போனால் அவளை ஆஃபீஸில் ஒரு எக்ஸிக்யூட்டிவாக இருக்காளோ என்ன தொழில் பண்ணுறாளோ அந்த தொழில் அவளுக்கு செஞ்சாகணும். அதே மாதிரி மறுபடியும் ஆற்றுல வந்தாளானே சாயங்காலம் வந்தோடனே திருப்பி அவளை அம்மா ரோல் பண்ணணும். இந்த 2 ரோல் தான் இருக்குமான்னு கேட்டால் இல்லை, நடுவில் அவளோட தாய் தகப்பனை பார்த்துக்கணும். அப்படி பார்த்தோன்னா அவளுக்கு அவள் மகள், இல்லை மாமியார் மாமனாரை பார்த்துக்கணும். அப்படின்னா அவளுக்கு அவள் மருமகள். இது எல்லாத்துக்கும் மேலே தனக்கு தம்பி தங்கையெல்லாம் இருக்கும். இல்லை அது போனால் வீட்டுக்காரன் கணவன் இருந்தால் கணவனுக்கு மனைவி, அவனோட தேவைகளையும் பூர்த்தி பண்ணணும். அவனுக்கு ஆஃபீஸ் போனோன்னா அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். எல்லாமே நடக்கும். இது எப்படி இந்த ரோல் டிஃபைனிங்குன்ற வார்த்தையை சொல்கிறோமோ, எதுக்கு சொல்கிறோம்? அந்தந்த ரோலை நம்ம கரெக்டாக செய்யணும். இதுக்கு சரியாக இந்த வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இதில் எந்த விதமான குழப்பம் இருக்குல்ல. அப்போ அதுபோல் நம்ம ஒரு ஸ்ராத்தம் பண்ணணும்.
ஸ்ராதம் பண்ணுறதுக்கு என்ன ரோல் நம்மளுக்கு? அப்பாவாக இருந்தால் என்ன ரோல்? அந்த 2 நாளைக்கு நம்ம என்ன வேலையெல்லாம் செய்யணும், அதில் என்னதை நம்ம செய்யாமல் விடணும், அதில் எவ்வளோ ஸ்ரத்தை இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்ரத்தையை விருப்பப்பட்டு ஈடுபாடோட ஒரு சின்சியர் அப்ரோச்சோடு அந்த வேலையை செய்கிறோம்னு சொன்னால், அது எல்லாம் தடல் புடலாக நிறைய 4 பழம் வாங்குறதுல 8 பழம் வாங்குறேன், 8 பழம் வாங்குறதுல 15 பழம் வாங்குறேன், அதை பற்றி சுவாமி ஒரு நாளும் பார்க்க மாட்டார். குறைவாக அளவு இருந்தால் கூட அதில் ஸ்ரத்தை இருக்கா, ஈடுபாடு இருக்கா, அதில் நம்ம எந்த ஈடுபாடோட வேல்யூ என்னன்றதோ அதுக்கு ஒரு டிஃபனிஷன் எங்கேயான ஒரு சாம்பர்லைன் டிக்ஷனரிலையோ ஆக்ஸ்ஃபோர்டுலையோ எதிரியான பார்த்து அதை தெரிஞ்சிட்ட பிறகு அந்த ஈடுபாடில் வேர் வி ஸ்டாண்ட் அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஈடுபாடு குறைபாடு உடையதாக இருக்குதுன்னு வைங்க, நம்ம எத்தனை அளவுக்கு 12 பழம் வாங்கினாலும் 15 வெரைட்டியில் வேறு எது பண்ணியிருந்தாலும் அந்த ரோலில் ஒரு திருப்தி இருக்காது. சுவாமி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு பலன் கொடுப்பார். பஜாமி அகம் பஜாமின்னு சொல்கிறார் இல்லையா, ததாம்யகம் உபாஸ்ரித்ய அப்படின்னு அந்த 3 வார்த்தையை பார்க்கும்போது பஜாமின்னு சொன்னால் அனுகிரகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பெருமாள். அதில் என்ன நடக்கிறது, நம்மளோட சின்சியரிட்டி அங்கே எவ்வளோ குறையிறது அப்படின்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும். அதனால் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வேண்டிய காலத்தில் சிறப்பாக செய்யணும். நம்மளால் முடியறது தான் இல்லை. ஸோ அந்த ரோல் டிஃபைனிங்கை மனசில் வாங்கிண்டா, ரோல் டிஃபைனிங்னு அம்மாவாக இருக்கிறதுக்கு மட்டும், அப்பாவாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, தாத்தா பாட்டியாக இருக்கிறதுக்கு, அத்தை சித்தப்பாவாக இருக்கிறதுக்கு, மாமா மாமியாக இருக்கிறதுக்கு கூட அந்த ரோலோட சிறப்பான செய்தி. நம்ம 4 பேருக்கு மாமாவாக இருக்கோம்னு வைங்களேன், 4 பேரோட மாமாவும் ஒரே கேட்டகரியில் தான் இருக்கணும். 4 குழந்தைகளுக்கு நம்மளுக்கு அவள் நெவ்யூ தானே அப்படின்னு சொன்னால், அதுபோல் அந்த மருமகன்களாக இருந்தாலும் மருமகளாக இருந்தாலும் அந்த ரோலை நம்ம தவறு இல்லாமல் செய்யணும். எங்கேயும் சரியான வழிகாட்டுதல் இருக்கணும், எங்கேயும் சரியான அணுகுமுறை இருக்கணும். அப்படின்னா அதைத்தான் பெருமாள் இங்கே என்ன சொல்கிறார், உறுதிப்படுத்தி சொல்கிறார். அது அந்த அளவுக்கு அதை நம்ம என்ன செய்யணும், ஒரு பொழுதும் மாற்றாமல் செய்ய வேண்டும். அதில் ஈடுபாடு உடையதாக செய்ய வேண்டும். நம்மளுக்கு இருக்கிற ஸ்ரத்தைக்கு ஏற்ப அதற்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். தாய் தகப்பன் மட்டும் இல்லை, உறவுக்காரன் மட்டும் இல்லை, அண்ணன் தங்கை உடன்பிறப்புகளுக்கு கூட நீ செய்ய வேண்டிய வேலைகளை சிறப்பாக செய்யணும். உடன்பிறப்புகளுக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட்னு சொல்கிறோமே, ஒரு துணை நிற்பது, அந்த துணை நிற்பதையும் ஏற்புடைய நேரத்தில் தேவையான நேரத்தில் தவறில்லாமல் பிசகில்லாமல் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது என்ன இருக்கும், சிறப்பான பலனை தரும். அந்த பலன் தரும்ன்றதுக்காக வேண்டி நம்ம சிறப்பாக இருக்க வேண்டாம். நம்ம இந்த ரோலை அக்கா ரோலை சிறப்பாக செய்தால் திங்ஸ் வில் பி இன் யுவர் ஸ்ட்ரைட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளோட லைஃப் இருக்கே, அது ரிஹர்சலோட பார்த்து செய்யக்கூடியது இல்லை, ட்ராமாவுக்கு தான் ரிஹர்சல். இப்போ ரோல் டிஃபைனிங் சொன்னோமே, அந்த ரோல் டிஃபைனிங் என்ற வார்த்தை ஒரு நாடகத்துக்கு இருக்குன்னு வைங்க, அப்போ அது அங்கே என்ன பண்ணோம், அந்த ரோல் டிஃபைனிங்கோட வார்த்தை வேறு. ஆனால் லைஃபுக்கு அங்கே ரிஹர்சல் கிடையாது. லைஃப் இஸ் நாட் ரிஹர்சல், இட் இஸ் வாட் வி மேக் ஆஃப் இட். இட் இஸ் அ லைவ் ஈவெண்ட். அந்த லைவ் ஈவெண்ட்டுன்னு வரும்போது இந்த ஞான கர்ம சந்நியாச யோகம் இருக்கே, அது அங்கே சிறப்பாக அது ஒரு கோட்லேயும் இட் ஃபிக்ஸ் இட் அப். அது சரியான போய் அந்த பாடச்சே ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த நோட்டு பார் சரியாக போய் உக்காடுறது, அந்த இடத்துல சரியாக உட்கார்றது பார் அப்படின்னு சொல்லி கொடுப்பா. அதுபோல் இந்த லைஃப் இஸ் நாட் ரிஹர்சல், இட் இஸ் வாட் வி மேக் ஆஃப் இட் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அதுபோல் நம்மளோட ரோல் நம்ம சரியாக பண்ணும்பொழுது அது அந்த இடத்துல சரியாக அமர்ந்து போதுமான அளவுக்கு சிறப்பான பலனை தரும். அதனால் எப்பொழுதும் தமர் உகந்தது அப்பேர், ஆழ்வார் சொல்கிற மாதிரி எந்த பேர் சரியாக பிடிக்குமோ, எந்த பேர் சரியாக நடை உடைக்கு ஏற்புடையதாக இருக்குமோ அதை அனுசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.